வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் ஆர்கே அரசன் இயற்கை உரங்கள்லேருந்து கலையரசன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நம்முடைய சங்கரங்கோயிலேருந்து சங்கரங்கோயில் பக்கத்தில் சங்கரங்கோயிலுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி நண்பர் ஒருத்தர் இப்போது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பருத்திக்காக உரம் எடுத்திருந்தாங்க. நம்மகிட்ட பயோ கம்போஸ்ட், பயோ சூப்பர்னு சொல்லக்கூடிய உரங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த உரங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி, நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி இடையில ஃபோன் பண்ணி இன்றைக்கி உரம் எடுக்க வர்றதாக தகவல் சொல்லி இன்றைக்கி சங்கரங்கோயிலேருந்து வந்து உரம் எடுக்க வந்திருக்கிறாங்க. நாம் கொடுத்துருந்த உரங்கள் இதெல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவமாக இருக்குது. இப்போது பருத்திக்கு இந்த வருஷம் பருத்தி கோடையில் பருத்தி போட்டிருக்காங்க. அந்த பருத்திக்காக உரங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து பொட்டாஷ் உரத்தை தேர்வு பண்ணி, அவங்களுக்கு பொட்டாஷ் தேவைப்படுதுன்னு சொல்லி பொட்டாஷ் உரத்தை தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. கடந்த ஆண்டுக்கு நம்ம உரம் கொடுத்துருந்தோம். அந்த உரத்தை பற்றிய ஒரு சிறு அனுபவத்தை அவங்களோட நம்ம ஷேர் பண்ணி, அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாம் மற்ற விவசாயிகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறேன். ஐயா வணக்கம். சரி, உங்களுக்கு சொந்த ஊரே சங்கரங்கோயில் தானே? சங்கரங்கோயில் தோட்டம் வந்து சங்கரங்கோயிலுக்கு மேற்கு பகுதியில், கோயிலுக்கு மேற்கு பகுதியில் புளியங்குடி போகிற வழியில் இருக்குது. சரியா. போன வருஷம் வந்து பருத்திக்கு உரம் எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வரணும். 4 வருஷமாக உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு இருக்கீங்க. சரிங்க. பருத்திக்காக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பருத்திக்கு உரம் கொடுத்ததில் உங்களுடைய நல்ல அனுபவம் இருக்கிறதுனால வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிறீங்க. சரிங்க. போன வருஷம் கொடுத்துருந்த உரங்கள் வந்து எந்த வகையில் உங்களுக்கு பிரயோஜனமாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல தோணுது? எந்த வகையில்னா செடியோட வளர்ச்சி, அந்த காய்கள், அப்புறம் அது விட்டுலேருந்து இந்த வேர்ப்புழு கூட நமக்கு சரியாக நல்லா இருந்து அதிகமாக வரல, தாக்கம் இல்லை. அது நல்லா இருந்ததுனால அங்கே இருந்து 15 கிலோமீட்டர் ஆனாலும் ஆமாம் தேடி வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. சரிங்க. இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் இப்போ பொட்டாஷ் தயார் பண்ணி எடுத்து போயிருக்கீங்க. பொட்டாஷும் சிறப்பாக இருக்கும், பொட்டாஷும் நல்லாயிருக்கும், நல்லா காய் பிடிக்கும், பழம் நல்லா பிடிக்கும், பிஞ்சு காய்கள் எதுவும் உதிராது, நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த உரங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய நண்பர்களோட கொஞ்சம் விவரங்களை சொல்லி செஞ்சு அவங்களுக்கும் தகவல் சொல்லுங்கள். நல்ல உரங்கள், நல்ல மருந்துகள் எங்கே கிடைக்குது? இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த உரங்கள் கொடுத்ததுனால நமக்கு வேர்ப்புழு தாக்கம் கூட அதிகமாக இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? பருத்தியை பொறுத்தளவு இன்றைக்கி அதிகமாக எல்லாருமே பயப்படுறது என்னென்னா வேர்ப்புழு தாக்கம் தான். அது சீக்கிரமாக, அதாவது ஒரு முறை நம்ம பருத்தி எடுத்து முடித்த உடனே அப்புறம் பருத்தி ஓயிற கண்டிஷனுக்கு போயிடுறதுனால எல்லா விவசாயிகளுமே சோர்வடைவாங்க. அதனால் அதனுடைய தாக்கம் எனக்கு அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இது வந்து மற்ற விவசாயிகளுக்கு கிடைக்கணும், இந்த தகவலும் கிடைக்கணும். அவங்க தேடி வந்து இந்த உரங்களை வாங்கிட்டு போகணும். அதனால் தொடர்ந்து வந்து வாங்குங்க. உங்கள் நண்பர்களோட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றியா, வணக்கம். நன்றி.